அனைவருக்கும் வணக்கம். விட்டமின் பி5 அதனுடைய கெமிக்கல் நேம் வந்து பேண்டோதானிக் ஆசிட். பேண்டோ அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. அது வந்து நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருள் அனைத்திலும் சிறிதளவு நிரம்பி இருக்கிறது என்பதை குறிக்கிறது. மேலும் விட்டமின் பி5 நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்று. இது நாம் நார்மலாக எடுக்கக்கூடிய அனைத்து பொருள்களிலும் சிறிதளவு இருக்கிறது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க பயன்படுகிறது. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு காயங்கள் குணப்படுத்துவதற்கு இந்த விட்டமின் பி மிகவும் அவசியம். சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் இந்த விட்டமின் பி5 வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இது வந்து நம்ம உடம்புல ஃபேட்டி ஆசிட் மூவ்மெண்ட்டுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. பாடியோட விட்டமின்ஸ் மற்ற விட்டமின்கள் யூஸ் இது விட்டமின் பி5 இருந்தால் மற்ற விட்டமின்களும் உபயோகப்படும். மூளைக்கும் நரம்புக்கும் உண்டான தகவல் பரிமாற்றத்துக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது. இதில் அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் டி இவை அனைத்தும் நம்ம உடம்பில் ஃபங்க்ஷன் ஆவதற்கு இந்த விட்டமின் பி அவசியம் தேவை. இந்த விட்டமின் பி எளிதில் நீரில் கரையக்கூடியது, எளிதாக வெளியவும் சென்றுவிடும். அதனால் அது வந்து நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். விட்டமின் பி5 குறைவுனால நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அலர்ஜி, ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலிகள், பர்னிங் சென்சேஷன் இன் ஃபீட்டு, கால் பாதத்தில் ஒரு எரிச்சல், ஹீட்டு, அப்புறம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ரான்ஸ் இன்ஃபெக்ஷன், தலைமுடி நரைக்கல், தலைவலி, பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, தூக்கமின்மை போன்ற மஸ்குலர் கிராம்ப்ஸ், நர்வ் டீஜெனரேஷன் போன்ற குறைபாடுகள் ஏற்படுவதற்கு விட்டமின் பி நமக்கு போதிய அளவு உடம்பில் இல்லை என்றால் இந்த குறைபாடுகள் ஏற்படும். நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்களில் பீனட்ஸு, மஷ்ரூம்ஸ், ஸ்வீட் பீஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸு, லென்டில், கேஷூஸ், ப்ரோக்கோலி, ஹேசல்நட்ஸ், ப்ரௌன் ரைஸ், அவகடாஸ், ட்ரை பிளாக் ஐட் பீஸ், காலிஃப்ளவர் இது போன்ற பொருட்களில் சிறிதளவு நமக்கு தேவையான விட்டமின் பி இருக்கிறது. இருந்தாலும் அது நமக்கு போதிய அளவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதனால் நியூட்ரலைட்டில் டெய்லி ப்ளஸ்ன்னு ஒரு டேப்லெட் இருக்குது. இந்த நியூட்ரலைட் இந்த ப்ராடக்டில் நமக்கு தேவையான இந்த பேண்டோதானிக் ஆசிட், விட்டமின் பி எல்லாமே அளவு கலந்துருக்கு. பேண்டோதானிக் ஆசிட் வந்து 5 மில்லிகிராம் இருக்கிறது. நமக்கு குறைஞ்சபட்சம் 5 மில்லிகிராம் தேவை. அதனால் இந்த நியூட்ரலைட்டு டெய்லி ப்ளஸ் தினமும் எடுத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கூட விட்டமின் பி5 ஈஸ்ட் ப்ளஸ் இதில் நமக்கு தேவையான விட்டமினோட அனைத்து விட்டமின்களும் இதில் இருக்குது. B1, B2, B3, B5, B6, B9, B12. இந்த பி5 வந்து நம்ம பாடிக்கு வந்து பாடியோட கொழுப்பு சக்தியை சரியான முறையில் பயன்படுத்த பி5 கண்டிப்பாக வேணும். அதனால பி5 எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க சாப்பிட்றது சரியாக கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்குன்னு தனியாகவே கிட்ஸ் சியோபிள் சாக்லேட் டைப்லாம் இருக்குது. இதுலேயும் வந்து பேண்டோதானிக் ஆசிட் 4 மில்லிகிராம் லெவலில் இருக்கும். இது நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.